ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழி பணியாரத்துக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பச்சை மிளகா ஒரு 2, ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு பொடி பொடியாக, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு மாவில் கொட்டி நம்ம குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாவை. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு வதக்கினதை மாவில் போட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு குழி பணியாரம் எடுத்து அந்த குழி பணியாரம் கடாயை எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம். குழி பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக கார சட்னி, அதுக்கப்புறம் உடச்ச கடலை அரைச்சி வச்சுருக்கோம், இதை தாளிக்கணும். அந்த சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம்னா சட்னி வந்து முடிஞ்சிடும். பணியாரம் சட்னி, கார சட்னி, ஒச்சைக்கடலை தேங்காய் சட்னி. இந்த மாவு வந்து அரிசி மாவு, உளுத்த மாவு, அந்த கம்பு மாவு. காலையில் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்.